ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுடைய ஆனுவல் டே தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களாம் டான்ஸ் பக்காவாக சூப்பராக ஆடியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யார் பழைய ஹாஸ்பிட்டல் தெருவில் தான் இந்த ஸ்கூல் இருக்குது. நகராட்சி ஆரம்ப பள்ளி, கிருதரன்பேட்டை. இந்த ஸ்கூல் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் காக்கா ஸ்கூல் அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா நான் படிக்கும்போது இந்த ஸ்கூல் பேர் காக்கா ஸ்கூல்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் படித்த நிறைய பேர் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் போலீஸாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மறக்க முடியாத ஸ்கூல் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குது. இந்த ஸ்கூலில் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஆனுவல் டேக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சூப்பராக ஆடியிருக்காங்க குழந்தைங்கெல்லாம். டான்ஸ் பார்த்திங்கன்னா சாங்லாம் பக்காவாக எடுத்து ஆடியிருக்காங்க. ஏன்னால் பார்த்திங்கன்னா அவங்க ஆடின டான்ஸ் பாட்டு அப்படியே போட முடியாது, எனக்கு காப்பிரைட்டுன்னு வரும். அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தை ஆடுற பாட்டுக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் தான் நான் கொடுப்பேன். அவங்களும் ஆடின பாட்டு வராது. அதனால் யாரும் போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்க மூமெண்ட்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க. அப்படியே ஸ்பீச்சிங்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய குழந்தைங்களாம் நிறைய பேசியிருப்பாங்க. ஒரு பையன் பாரதியார் வேஷம் போட்டுட்டு பேசியிருப்பான். பாருங்கள், இவங்க ஹாய் சொல்கிறாங்க. இவங்களை எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு முடிஞ்சோடனே பாரதியார் வேடத்தில் திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா திருக்குறள் சொல்லுவார். அவ்வளோ அழகாக அருமையாக சொல்லுவோம். மழையில் பேச்சில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. குழந்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி பசங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்கன்றது பாருங்கள். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி ட்ரெஸ்ஸிங் சூப்பராக இருக்குது. பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கூலிங் ட்ரெஸ் போட்டுட்ருக்கானுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2-3 பசங்க போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆசை தாங்க, குழந்தைங்க ஆடுறது பார்த்தாவே சூப்பராக தாங்க. அலைபேசி என்பது அவசர தேவைக்கு மட்டும் என்று சொல்லி குடித்தீர்களா? இனி சொல்லிக் கொடுங்கள். ஸ்நாக்ஸ் என்ற பெயரில் பிஸ்கெட், சிப்ஸ், சாக்லேட்ஸ் வாங்கி கொடுப்பதே ஃபேஷன் ஆகிவிட்டது. இன்றைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை, மாற்றாக ஸ்லோ பாய்சன் தான் கொடுக்கிறீர்கள். அளவுக்கு மீறினால் அமுதம் முன்னஞ்சி என்பது பழமொழி. உணவை மருந்தாக சாப்பிட சொல்லிக் கொடுத்தீர்களா? இனியாவது சொல்லிக் கொடுங்க. உங்களின் பல பேரின் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் வேறுபாடு தெரியுமா? இனி சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்ப சூழ்நிலையை எடுத்து கூறுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு மாத வருமானம் தெரியுமா? இனி சொல்லிக் கொடுங்கள். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ உடல் வெக்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தீர்களா? இனியாவது சொல்லிக் கொடுங்கள். 10 வயதில் அணியும் ஆடை எது? 10 வயதில் அணியும் ஆடை எது? பொது வெளியில் அணியும் ஆடை எது என்று சொல்லிக் கொடுத்தீர்களா? இனியாவது சொல்லிக் கொடுங்கள். நம்மளில் பல பேரின் பிள்ளைகளுக்கு ஐபோனின் விலை தெரியும், வந்த திரைப்படத்தின் வசூல் தெரியும், வரப்போகும் திரைப்படத்தின் புள்ளிகளும் தெரியும். ஆனால் நம் அன்றாடம் உண்ணும் உணவில் அரிசி விலை தெரியுமா? காய்கறி நிலவரம் தெரியுமா? உங்களை தவிர மற்றவர்களிடம் உங்கள் பிள்ளைகளுக்கு 5 நிமிடம் பேச தெரியுமா? உறவுகளை ஒதுக்குங்கள் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் வளர்ந்த பின் ஒதுக்குகின்ற முதல் நபரின் நீங்களாக நிற்பீர்கள். முதியோர் இல்லத்தில் இந்த மனித சமூகத்திற்கு பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்றால் பிள்ளைகளை அறம் சார்ந்த பிள்ளைகளாகவும் அறிவு சார்ந்த பிள்ளைகளாகவும் உருவாக்குவதால். இறுதியாக இங்குள்ள அனைவருக்கும் நான் ஒன்று சொல்லிக் கொடுக்கட்டுமா? உங்கள் அருகில் பிள்ளைகளை அமர வைத்து கூறுங்கள். இன்று தலை குனிந்து புத்தகத்தை நீ பார், நாளை தலை நிமிர்ந்து இந்த உலகமே உன்னை பார்க்கும் என்று பிள்ளைகளை படி படி என்று கூறுங்கள். ஆனால் அவர்கள் முன் நீங்கள் அலைபேசியில் வீடியோ ரீல்ஸ் பார்த்தால் எப்படி? இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பசங்க ஆடுற பாட்டு பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு தங்க குடம், விஜயகாந்த் சாரோடைய படத்துலேருந்து வர பாட்டு இது. அதுலேயுமே இப்போ ரீசனாக ஒரு படம் வந்தது, லப்பர் பந்தில் இந்த பாட்டு வந்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங்கான பாட்டுங்க இது. ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் ஐந்தாம்
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழந்தைங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்கன்றது பாருங்கள். ஒவ்வொரு பசங்களும் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங்லாம் சூப்பராக இருக்குது. பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி ட்ரெஸ்ஸிங்லாம் பக்காவாக போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க பசங்க. ஒரு கிளாப் கொடுங்க பசங்களுக்கு. அதேமாரி கமெண்ட் பண்ணுங்கள், பசங்க எவ்வளோ அழகாக ஆடியிருக்காங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும். எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடியிருக்காங்கன்றது பாருங்கள். ஆனால் நான் பாட்டு போட்டிருந்தேன், இன்னும் கிளாப்பிங் நீங்களே கொடுத்துருப்பீங்க. அந்தளவுக்கு இருந்தது பாட்டு எல்லாமே. என்னால் பாட்டு தான் போட முடியல. இந்த பசங்க டான்ஸ் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. பசங்க எல்லாமே நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு இல்லாமல் போர் அடிக்குதா? போர் அடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மியூசிக் போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பசங்க ஆன டான்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கிடையாது, கேர்ள்ஸ் தான். எவ்வளோ அழகாக ஆடியிருந்தாங்க தெரியுங்களா? அந்த டான்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் நல்லா இருந்தது. டான்ஸ் பார்க்கவே நிறைய கிளாப் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம்ப்பா. Today is annual day of the school. இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு ஆண்டு விழாவா. The headmaster, teachers, parents and students are looking bright today. டீச்சர் நம்ம அம்மா அப்பா அடுத்து நம்ம பசங்க எல்லாம் சூப்பரா தெளிக்கிறாங்க. How is it? அம்மா கூட்டம் பாரு. The dancing students are look beautiful. The dancing students எல்லாம் சும்மா இங்க ஆடுற பசங்க எல்லாம் சும்மா டாப் டக்கரா இருக்கிறாங்க. The students are excellent at studying and dancing too. இவங்க படிப்புல மட்டும் இல்ல, ஆடுறதுலயும் சூப்பர். Parents visit at overwhelming today. இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. Then why do sick in private school? இங்க ஆடுற பசங்க எல்லாம் எதுக்கு தான் கான்வென்ட்டுக்கு போறாங்கன்னு தெரியல. Thank you one and all. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னு. என்னால் பாட்டு போட முடியல, அது ஒரு கஷ்டம்தான் எனக்கு. ஏன்னா எனக்கு பாட்டு போட்டால் காப்பிரைட்டுன்னு வரும். அதனால தான் என்னால் வந்து பாட்டு போட முடியல. மியூசிக் போட்டால் யாராவது தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்கூலில் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நகராட்சி ஆரம்ப பள்ளி கிரிதரன்பேட்டை. இந்த ஸ்கூல் பேர் வந்து காக்கா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. நாங்கள் அப்படி தான். எனக்கும் இப்போ வந்து காக்கா ஸ்கூல்னு சொன்னால் தான் ஞாபகம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கும் தோணும். ஓகே, பாய்.